பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது திருவசனம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே காலத்தை குறித்ததான ஒரு விவரிப்பு காணப்படுகிறது. பொதுவான விதத்தில் நாம் பார்க்கும்போது நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். காலத்தை நாம் அப்போ தான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். இந்த காலத்திலே தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொண்டு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு முன்பதாக நாம் அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைகளிலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நமக்கு வருகிற போராட்டங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்களிலே எப்படி நாம் அந்த காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வது, அவருடைய ஒத்தாசைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்ததான காரியங்களையும் நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள முடியும். காரணம் எல்லாம் அவருக்குள்ளேருந்து தான் வருகிறது. விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நம்முடைய பார்வைக்கு முன்பதாக அது இருக்க முடியாத பிரச்சனைகளாக இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது லேசான காரியம். அவர் மிகவும் பெரியவராக, உன்னதராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக, சர்வ வல்லவராக, உண்மையானவராக, போதுமானவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதை குறித்ததான சில காரியங்களை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆர்வமாய் செவி கொடுப்போம், அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். முதலாவதாக இங்கே அந்த காணக்கூடாத ஒன்றான மெய் தேவனாகிய அவருடைய ஒரு தனித்தன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். அனுக்கிரக காலத்திலே செவி கொடுக்கிற கர்த்தர், இரட்சணிய நாளிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். பாருங்கள், நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்தின் தேவனால் கேட்கப்பட்டு பதில்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதான் அனுக்கிரக காலம். அனுக்கிரக காலத்தில் தான் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் 100% கரெக்டாக கேட்டு நமக்கு ஒத்தாசைகளை அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்து இரட்சணிய நாளிலே உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். பாருங்கள், நாம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள், இன்னும் என்னென்ன கடினங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நாம் மீட்பின் திட்டத்திற்கு முதலிடம் கொடுக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இந்த இதை குறிப்பிடுகிறார். இரட்சணிய காலத்தில், ஆக்சுவலாக இது சங்கீதத்தில் உள்ள வசனம், இங்கு மறுபடியும் அவர் எடுத்து குறிப்பிடுகிறார். இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன், அனுக்கிரக காலத்திலே ஜெபத்தை கேட்பேன். பாருங்கள், இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லும்போது நாம் முதலாவது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதிலும் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளிலும் நாம் மீட்பின் திட்டத்திற்கு முதலிடம் கொடுக்கும்போது நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும்போது, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட்டு அவர் வரும்போது அந்த இரட்சணிய நாளிலும் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார்.
அந்த நித்தியத்திற்குள்ளே நம்மை அவர் அழைத்து செல்லுகிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு மகிமையான காரியம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே இந்த அனுக்கிரக காலம் வெளிப்பட்டது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2வது திருவசனத்திலே அங்கே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்ததான காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் நான் வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையில் இந்த பகுதியை ஒரு ஜெப ஆலயத்தில் வாசித்து இந்த வசனம் இன்று நிறைவேறிற்று என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் பொழுது தான் அனுக்கிரக காலம் இந்த பூமியிலே வந்தது. அவருடைய தயவுள்ள கரம் நம் நடுவிலே வெளிப்பட்டது. இதுதான் அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக காலம். சரியாய் சொல்ல வேண்டுமென்றால் இன்று நாம் 2026வது ஆண்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாமே தேவன் நமக்கு அனுக்கிரக வருஷமாக கொடுத்திருக்கிறார். இது இந்த காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இன்னும் அனுக்கிரகம் வெளிப்படலையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலே நீங்கள் கிட்டி சேர வேண்டும். அவர் நம்மை அழைக்கிறார். அவரிடத்துல நாம் மனம் திரும்பி அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்துல சேரும்போது இந்த ஃபேவரபிள் பீரியட் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. அனுக்கிரக வருஷம் ஆரம்பிக்கிறது. மறந்துவிடக்கூடாது. அனுக்கிரக வருஷம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று சில பேர் சமய சடங்குகளையே திருப்தி அடைந்து விட்டு ஸ்தோத்திரம் இந்த அனுக்கிரகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்று ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு மந்திரி ஒருத்தர், அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போனாராம். அங்கே சென்று அங்கே பலிகளை அவர் செலுத்தினார், முறைமைகளை கடைபிடித்தார். அங்கேருந்து புறப்படும்போது ஒரு ஏசாயா எழுதின புத்தக சுருளையும் வாங்கி கொண்டார். அங்கேருந்து திரும்பி வரும்போது அந்த ரதத்தில் ஸ்தோத்திரம் அதை வாசித்து கொண்டே வருகிறார். பாருங்கள், அவருக்கு எவ்வளவு ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனாலும் அவருடைய இருதயத்துக்குள்ளே தேவன் அருளின ரட்சிப்பு அவருக்குள்ளே போகவில்லை. அப்போது பிலிப்பு என்கின்ற ஒரு ஊழியனை ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அவரும் போய் அங்கே போய், ஐயா நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கிறீங்க, இதனுடைய அர்த்தம் தெரியுமா என்று சொல்லி கேட்கிறார். அவர், எனக்கு இதை யாராவது சொன்னால் தான் புரியும். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் அந்த தீர்க்கதரிசி தன்னை பற்றி சொல்கிறாரா அல்லது வேறு எவரையும் பற்றி சொல்கிறார்? அவர் ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தார். அப்போ பிலிப்பு ஆவியில் நிறைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். ஏசாயா 53 பாடுகள். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்து மகிமைக்குள்ளே சென்றார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அருளப்படுகிறது என்று சொன்னார். உடனே அந்த மந்திரி உடனே அந்த ஒரு எத்தியோப்பிய மந்திரி உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். உடனே அவர் போகிற வழியிலே அங்கே ஒரு தண்ணீர் தடாகம் இருந்தது. உடனே நான் அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி பிலிப்புடன் கேட்கிறார். பிலிப்பு உடனே அவருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன். பாருங்கள், இன்று நாம் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் மாத்திரம் திருப்தி அடைந்து கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் இருந்து கொண்டு இருப்போம் என்றால், இன்று ஆவியானவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த அனுக்கிரக வருஷத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால், அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உரிமையோடு ஜெபிப்பீர்கள். அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு கீழ்ப்படிவீர்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு உங்கள் அருகிலே இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் பிற்பகுதியில் குறிப்பிடுகிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம்,
இன்றே இரட்சணிய நாள், இன்றைக்கு, இப்பொழுதே. பாருங்கள், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக நாம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அவருடைய அனுக்கிரகத்தை கொடுக்க அவர் வாஞ்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஃபேவரபிள் பீரியட், காலம். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் 2வது அதிகாரம் 4வது திருவசனத்திலே குறிப்பிடுகிறார், தேவ தயவு உன்னை குணமாக்கும்படிக்கு ஏவுகிறது என்பதை அறியாதபடிக்கு நீ இருதய கடினத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறாய். பாருங்கள், அந்த காலத்தில் ரோமாபுரியிலே இருந்த யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அவர் அதை எழுதுகிறார். இருதய கடினம். நீங்கள் உங்கள் சுய திருப்தி, சுய நீதிக்குள்ளேயே திருப்தி அடைந்து கொண்டு இந்த அனுக்கிரக வருஷத்தையும் அந்த இரட்சிப்பை கொடுக்கிறவரையும் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறபடினால், இருதய கடினத்தில் இருக்கிறபடினால் தேவ தயவு உங்களை குணமாக்க ஏவுகிறது என்பதை நீங்கள் அறியாதபடிக்கு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நாம் இருதய கடினத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் குறித்ததான வெளிப்பாடுகளை பெற்று அவரை விசுவாசித்து, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி கீழ்ப்படிந்து அவரை ஃபாலோ பண்ணுகிறோமா? யோவான் 10வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லுகிறார், மேய்ப்பன் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறான், அந்த மந்தை அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணுகிறது, அவர் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், இம்மையிலும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஃபேவரபிள் பீரியடை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? மீட்பின் திட்டத்தில் தான் உதவி செய்வார். இன்று சில பேருக்கு ஜெபங்கள் பண்ணுறதுக்கு ஆர்வம் வந்து விடுகிறது. ஆமாம், ஆவியானவர் வேதத்தில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பிளெஸிங்ஸ் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை ஃபாலோ பண்ணும்போது அனுக்கிரக வருடங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், உதவியை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவருடைய இன்னொரு பேர் அவர் உதவி செய்கிறவர், ஹெல்ப்பர், கம்ஃபர்டர். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இதை நீங்கள் இந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்று ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். அவரை விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவரை ஃபாலோ பண்ண அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இனிமேல் காலம் செல்லாது, நோ மோர் டைம். ஸ்தோத்திரம். ஒருவேளை பூமியில் மற்றபடி காலம் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜனங்கள் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக காலம் செல்லாது. இந்த அனுக்கிரக வருடம் என்றாவது ஒரு நாள் நிப்பாட்டப்படும். ஸ்தோத்திரம். அதுதான் அந்த இடத்துல ஆவியானவர் கடைசி காலத்திற்கென்று எச்சரிப்பாக கொடுக்கிறார். இனி காலம் செல்லாது. மனம் திரும்பி அவர் மேலே விசுவாசம் வைக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவருடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு, அவருடைய ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு, கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதை வேறு யாருக்கும் சொல்கிறதா நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம் நம்மை நாமே சுருக்கி கொள்ளக்கூடாது. ஆமாம், இந்த நத்தை சில நேரம் தன்னுடைய கூட்டுக்குள்ளே தன்னை சுருக்கிக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் சுருக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு இது போதும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். ஒரு பக்கம் ரிலீஜியஸ் மத ஆவி ஓவராக இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்துடும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு பாரம்பரிய சில கடமைகளை செஞ்சுட்டு நாங்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க, சுய திருப்தி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விவரிப்பிள்ளை குறிப்பிட்டார். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் அங்கே உள்ள கடமைகளெல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு அது அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும், இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியம். ஆமாம், அதை சொல்லணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், தசம உபவாசம் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். இந்த பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை மாதிரிலாம் நான் கிடையாது ஆண்டவரே.
ஆமாம். அடுத்து பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான், அவன் வரி வசூல், அவன் ஒரு ஆயக்காரன். அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆமாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், அவன் சின்னர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், யார் நீதிமானாக்கப்பட்டு இங்கே வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்று கர்த்தருடைய சபைக்கு சென்று வந்து கொண்டு இருக்கிற நாம் ஸ்தோத்திரம், என்ன அனுபவத்தோடு வெளியே வந்து கொண்டு இருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நோ மோர் டைம், காலம் செல்லாது, தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தராகிய தேவனை ஃபாலோ பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா 33:6 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், பூரண ரட்சிப்பும் அறிவும் ஞானமும் காலங்களின் உறுதியாக இருக்கும். நாம் இருக்கிற காலத்தில் அது உறுதிப்படணும்னா அங்கே என்ன பண்ணணும்? ஆமாம், பூரண ரட்சிப்பு, அறிவு, ஞானம் ஆண்டவர் கொடுக்குறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் கொடுக்குறார். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். நீங்கள் ஏசாயா 33:6 குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். அங்கே கர்த்தர் வைத்திருக்கிற அறிவை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக ஞானம் அல்ல, உலக அறிவு மாத்திரமல்ல. இன்று உலக அறிவிலையும் கர்த்தருக்கு முன்பதாக ஏற்புடையதான அறிவுகள் இருக்கிறது. இன்றைக்கி விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம், இதில் நியாயமான காரியங்கள், வேத வாக்கியங்களுக்கு உட்பட்டு நாம் வளர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அறிகிற அறிவு, ஆமாம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அதிலே கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அவர் ஞானத்தையும் அறிவும் நமக்கு அவர் தருகிறார். ஸ்தோத்திரம். இன்று பாரம்பரியமாக வருகிற சில காரியங்களிலே அவருடைய வெளிச்சத்திற்கு உட்பட்ட காரியமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம். அங்கே கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்புடைய காரியங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ரட்சிப்பின் வழியை விட்டு விலகிவிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கூப்பாடு போட்டு பிரயோஜனமே கிடையாது. பிரியமானவர்களே, இப்பொழுதே இரட்சணிய நாள். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அழகாய் குறிப்பிடுகிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள். டுமாரோ மே நெவர் கம் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் நாளைக்கு என்பது வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிறார், உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இன்னத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சங்கீதம் 31:15 பக்தன் குறிப்பிடுகிறார், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் நமக்கு நாட்களை தருகிறவர், காலத்தை அவர் தருகிறவர், காலத்தை மாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே அனுக்கிரக வருடங்கள், சில நேரங்களிலே ஸ்தோத்திரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது எப்பொழுதும் அந்த ஃபேவரபிள் டைமை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று தானியேலின் புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது. நாம் காலத்தை நிதானித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். காலத்தை அறிந்து அதை நிதானித்து கொள்வோம் என்றால் அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்றால் அவர் கொடுக்குற வார்த்தைகள், அவர் கொடுக்குற அந்த கிறிஸ்து இயேசுவின் மீதான அந்த மகிமையாகிய அறிவின் ஒளியின் பிரகாசம் நமக்கு இன்பமானதாக இருக்கும். இல்லை என்றால் இது எதுக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்ல வேண்டிய கடமை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அங்கே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்வோம் என்றால் அது நமக்கு நலமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதில் தேவன் நமக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து
அங்கே லகுவாக்கி வைத்திருக்கிறார். அதிலே நாம் இன்றைக்கே தான் நமக்கு அதுக்கு பயன்படுத்துவதற்கான வாசல் திறந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 சொல்கிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை புரிந்து கொள்வார்கள். எஸ், அந்த கிருபை விலையேறப்பட்டது. நோ அதர் ஆப்ஷன். அந்த கிருபையை பயன்படுத்தி தேவனிடத்தில் இரக்கத்தை பெரும்படிக்கு கிட்டி சேர வேண்டும். தேவ தயவு நம்மை குணமாக்கும். நம்முடைய ஆவியிலே குணமாகுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்முடைய ஆத்துமத்திலே கட்டளையிடுவார். நம்முடைய சரீரத்திலே கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கைகளிலே கட்டளையிடுவார். நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எல்லா ஸ்தாபனங்களிலும் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்னும் நம்மை ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்ல விரும்புகிறார். அடுத்து நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பாக இருந்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 18:2 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:2 நிறைய விஷயங்களை குறிப்பிடப்படுகிறது. அதே போல் சங்கீதம் 25:5 ஸ்தோத்திரம், அதிலும் நிறைய காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார், இரட்சிப்பின் கொம்பாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார், நாள் முழுவதும் நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீரே என்னுடைய இரட்சிப்பின் தேவன், காட் ஆஃப் சல்வேஷன். உம்முடைய இரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். உம்முடைய அந்த அறிவாகிய ஒளியிலிருந்து வருகிற போதகத்தை நாள் முழுவதும் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறேன். ஸ்தோத்திரம். இன்று ஸ்தோத்திரம், நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட ஸ்தோத்திரம் சத்தியத்துக்கு இடம் கொடுத்து அதில் வளர பழக வேண்டும். ஆகும் மீட்பின் திட்டம், அடுத்து வேர்ட் ஆஃப் ட்ரூத், அந்த சத்தியம். இயேசு கிறிஸ்து தன்னையே அதாவாக குறிப்பிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய இரட்சிப்பின் ஊற்றுகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இன்று நாம் அதில் எவ்வளோ தூரம் கிரமமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதில் எவ்வளவு தூரம் நம்ம கிரமமாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பூமிக்குரிய வாழ்க்கையும் ஜீவனும் கர்த்தருக்குள்ளே அபிவிருத்தி அடையும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அவரிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற கனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மனிதனை இந்த பூமியில் கர்த்தர் சிருஷ்டித்ததே ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாகத்தான் சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ளே ஒரு உண்மையான அன்பு தேவனிடத்திலும் இருந்தது, அவர்களுக்குள்ளேயும் இருந்தது. அவர்கள் எல்லைகளிலே கற்கள் இல்லை, முள் இல்லை, சாபம் இல்லை, பற்றாக்குறை இல்லை, தரித்திரம் இல்லை, எல்லாம் போதுமானதாக இருந்தது, ரம்மியமாக இருந்தது, இன்பமானதாக இருந்தது. ஸ்தோத்திரம். எப்போ வழி விலகினார்களோ அப்போ இருந்து தான் மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே நுழைந்தது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இந்த இரட்சிப்பின் ஒரு கப்பல், அந்த கப்பலை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். விசுவாச கப்பல், அது இரட்சிப்பின் கப்பல். அதில் கேப்டனாக அவரே இருக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் அப்படி சொல்கிறது, கேப்டன் ஆஃப் சல்வேஷன், இரட்சிப்பின் அதிபதி. ஸ்தோத்திரம். அவர் இரட்சிப்பின் கொம்பு மாத்திரமல்ல, இரட்சணிய கொம்பு. இந்த கொம்பு இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா இருளின் போராட்டங்களையும் சிதறடிக்கிறது. மீட்பின் திட்டத்தை விட்டு வழி விலக பண்ணுகிற காரியங்களை சிதறடிக்கிறது. அணுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுல என்னென்ன போராட்டம் வருதோ அது எல்லாவற்றையும் சிதறடிக்கிறது. அவர் இரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார், இரட்சணிய கண்மலையாக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நாள் முழுவதும் நான் அதற்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய சத்தியத்தை போதகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களை யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே யோனா என்கின்ற பக்தனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமாம், அவரை குறித்து
பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அதாவது இஸ்ரவேலின் ராஜாக்களின் புத்தகத்திலே ஒரு அருமையான குறிப்பு காணப்படும். ஒரு வசனம்தான், எனக்கு இப்போ அந்த வசனம் இருப்பிடம் ஞாபகம் இல்லை. அதாவது இஸ்ரவேலின் அரசர்களிலே 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அனுகூலத்தை கட்டளையிடுகிறார். அந்த நாடு செழிக்கிறது. பாருங்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பொற்கன்றுக்குட்டிகளை வைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அதுக்கு முந்தைய காலங்களிலே நிறைய பாடுகளை, தீமைகளை அண்டை நாடுகள் மூலமாக அனுபவித்தார்கள். ஆகவே அங்கே அவர்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷத்தை கட்டளையிடுகிறார். ஆமாம், அதில் நான் சமீபத்தில் அந்த வசனத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது யோனாவின் வார்த்தையின்படியே கர்த்தர் அங்கு ஒரு அனுக்கிரகத்தை கட்டளையிட்டார். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் ஒரு 13, 14, 15 அதிகாரங்களில் வாசித்து பாருங்கள், 2வது யெரொபெயாம் காலத்தில். அப்போ யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்கள், அதாவது அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் 2ஆக பிரிந்திருந்தார்கள். அவர்கள் வடதேசம், அதாவது இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களுக்கு நடுவில் யோனா தீர்க்கதரிசியின் வாக்கின்படி அந்த தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அனுகூலத்தை கட்டளையிட்டார். நல்ல ஒரு பொருளாதார செழிப்பை கட்டளையிட்டார். பாருங்கள், யோனாவின் பேர் 2 இடத்துல தான் வருகிறது. ஒன்று இந்த இடத்துல வருகிறது, மற்றொன்று யோனாவின் புத்தகம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நினிவேக்கு போங்கிறாரு. இவர் அங்கே வேற ஒரு டைரக்ஷனில் போகிறார். வேற ஒரு டைரக்ஷனில் போகிறதுனால என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் தடைபடுகிறது. நம்பர் 1, அனுக்கிரகம் தடைப்பட்ட பிறகு அந்த யோனா கடலுக்குள்ளே தூக்கி போடப்படுகிறார். அங்கே மீனின் வயிற்று, அங்கே தேவன் அவருக்கும் ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். மீனின் வயிற்றிலிருந்து பாருங்கள், ஜெபம் அந்த நேரத்தில் ஒரு நல்ல டூலாக பயன்படுத்தப்படுகிறது. அவர் தேவனிடத்தில் சோத்திர பலியிடுகிறார். மறுபடியும் மீட்பின் திட்டத்திற்கு வருகிறார். ஆமாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். தேவன் அவருக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், இந்த இரட்சணிய காலத்தை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்ல பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரர் சோத்திரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறார். இன்றைக்கி ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு சோத்திரம் அதிலும் தவறான வழிகளுக்குள்ளே போகிறவர்கள் இருக்கிறார்கள். சோத்திரம் அவங்க இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு காலத்தில் கற்றுக் கொடுத்தார். ஆமாம், இன்றைக்கி பொருளாதார செழிப்பு மிகுதியாக இருக்கிறதுனால் மாத்திரம் ஆசீர்வாதம் என்று சொல்லிவிடக்கூடாது. அதாவது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்திலே பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், இன்று மக்கள் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு தவறான சிறையிருப்புகளுக்குள்ளே, அடிமைத்தனங்களுக்குள்ளேயும் செல்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் தான் சொல்லுவார், யோனா அங்கே கப்பல் துறைமுகத்துக்கு வராரு. அவருக்கு அங்கே நினிவேக்கு போகிற கப்பல் அங்கே ஆயத்தமாக இல்லை, தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் அங்கே ஆயத்தமாக இருக்குது. ஓ, கர்த்தர் அப்போ தர்ஷீஷுக்கு தான் நம்மளை கொண்டு போகிறாருன்னு நினச்சி அதில் ஏறினாராம். அவர் சொல்கிறார் அப்படி. பாருங்கள், இன்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகும் உறுதியாய் அதில் நிலைவரப்பட்டு அதில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அதன் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வார்கள். அதில் பைபாஸு, டைவர்ஷன், அது கடைசியில் என்ன ஆகும்னா அங்கே அனுக்கிரகம் தடைபடுகிறது. பிரியமானவர்களை யோசிக்க வேண்டும். அதே போல் இன்று ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், அதே இஸ்ரவேலின் அரசர்களில் யெரொபெயாமுக்கு முன்னாடி, அதாவது 2வது யெரொபெயாமுக்கு முன்னாடி ஆகாப் ஏசபேல் என்று ஒரு ஃபேமிலி இருந்தது. ஆமாம், 2 பேரும் பார்த்திங்கன்னா, ஆமாம், அவங்க அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அது இன்னொருத்தனுடைய தோட்டம். அதை அவங்க வஞ்சகமாக எடுக்கிறார்கள். ஆமாம், ஸ்தோத்திரம், வஞ்சகமாக எடுக்கிறார்கள். அவனுடைய நாபாலனுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமாம், இன்று சொத்துக்கள் வருகிறதுனால மாத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் கிடையாது. அது தீட்டான காரியம். பிற்காலத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத அந்த ஆகாபின் சரித்திரத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள் மக்களே. இன்று ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டால் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள்.
அதே போல் இன்னொரு ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பெரிய பதவிகளுக்கு வந்து விடுவார்கள் எப்படி ஆயிலும். ஆமாம், இந்த யேசபேலின் மகா ஒருத்தி இருந்த அத்தாலியாள், அவளுக்கு வந்து யூதா தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ராஜா செத்து போகிறாரு. செத்து போனோடனே இந்த அத்தாலியாளுக்கு ஒரு ஆசை வந்துடுது, நம்ம ராஜாவாகணும், பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அரண்மனையில் இருந்த ராஜகுமாரர்கள் எல்லாரையும் கொல்றான். கொன்னதுனால அவளுக்கு பதவி கிடைக்கிறது. அதாவது ஆசீர்வாதமா? யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க பிற்காலத்தில் ஆகாபு யேசபேலும் தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை தவற விட்டார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. விசுவாசத்தை விட்டு வழி அலைந்து அநேக வேதனைகளினால் தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், யேசபேலின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் தவணை கொடுக்கிறார், அனுக்கிரகத்திற்குள்ளே மறுபடியும் வந்துவிடு, மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன பண்ணுவேனுங்கிறத அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரை தேட வேண்டும். அதிலே நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு அவரை ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் அவர் அதை உங்களுக்கு கொடுப்பார். அதில் வேதனை இருக்காது, அதில் தேவனுடைய ஃபேவர் இருக்கும், தேவனுடைய உதவி இருக்கும். அதில் வருகிற சவால்களிலும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் உதவி செய்தால் தான் நீங்கள் கரை சேர முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உதவி செய்தால் தான் நாம் கரை சேர முடியும். யோவான் சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆங்கில வேதாகமத்தில் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள். பாருங்கள், அரசன் தாவீதுக்கு வராத பிரச்சனைகளே கிடையாது. ஆமாம், மரண கண்ணிகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், எவ்வளவோ போராட்டங்கள். ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தான் தூரமாக இருக்குதுன்னு குறிப்பிடுகிறேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு இரக்கம் காமிச்சார், சகாயம் செய்தார், உதவி செய்தார். இன்று தேவனுடைய அனுக்கிரகத்தை விட்டுவிட்டு தேவன் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிற எல்லைகளை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அது ஊழியமாக இருக்கலாம், வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இன்று யோனா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும்போது, அவர் ஒருவேளை ஊழியக்காரர், அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு அது பொருந்தும். நாங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தான் எங்கள் கஷ்டம் தெரியும்னு சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலேயும் அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வேலை தொழில்களிலே எல்லைகளை வைத்திருக்கிறார். சொத்து சுதந்திரங்களிலே அவருடைய எல்லைகள் இருக்கிறது. ஆகாபுக்கும் நாபாலுக்கும் அதான் பிரச்சனை வந்துச்சு. ஆகாபுக்கு ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய ஆயுசு காலத்தில் அநேக முறை எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக உதவி செய்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் புறந்தள்ளினபடியினால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. ஸ்தோத்திரம். இன்று உலக மயக்கம், லௌகீக இச்சைகள் உங்களை மேற்கொள்ள அனுமதிக்கிறீர்களோ? ஆவியானவர் சொல்கிறார், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். ஸ்தோத்திரம். அதுதான் அவர் மூலமாக கிடைக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான பாதுகாவல். அதில் ஆண்டவருடைய உதவி இருக்கும். இன்று ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் இருக்கிற எல்லைகளிலே கர்த்தருடைய சகாயம் இருக்கிறதா என்று சொல்லி. அந்த இரட்சணிய கண்மலையை விட்டு தூரமாய் போயிருக்கிறீர்களோ? யோசனை பண்ணி பாருங்கள். ரட்சிப்பின் அதிபதி அவருடைய டைரக்ஷன்ஸை விட்டுருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ரட்சிப்பின் தேவனுக்கு நாள் முழுவதும் காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலிருந்து விலகி போயிருக்கிறீர்களோ? ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் எல்லா உதவியும் செய்து விட்டார். இன்று நம்முடைய மனப்பூர்வமான கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல், ஃபாலோ பண்ணுதல் மிகவும் அவசியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். அனுக்கிரக காலத்திலே நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்மளை நம்ம கூட அவர் இடைப்படுவதற்கு நாம் எம்மாத்திரம், அவர் உதவி செய்கிறார். மீட்பின் திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய எல்லைகளுக்குள்ளே
அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே, அவருடைய வழி நடத்துதல்களுக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்கிறார், இன்று இதுவரைக்கும் இதை பற்றி நான் கேள்விப்படல், என்று தான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இதை கவனித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பு தியாகத்தை மனதிலே கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் காட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த சிலுவையில் பக்கத்தில் ஒரு கல்லையும் கேட்டான், அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் இரக்கம் காமிச்சார். கேளுங்க, இப்பொழுதே அந்த இரக்கம் உங்களை சந்திக்கும். ஸ்தோத்திரம். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஸ்தோத்திரம், ஆகாபு, ஏசபேல், அத்தாலியால் போல ஸ்தோத்திரம் உலக மயக்கத்துக்குள்ளே போய் எப்படினாலும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஓடி ஸ்தோத்திரம் சில நேரம் அதை பெற்றுக்கொண்டுக்கிறாங்க. ஆமாம், ஆகாபு ஏசபேலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த காரியம் வாச்சிச்சு, அத்தாலியாளுக்கு வாச்சிச்சு. ஆனால் அங்கே கர்த்தர் இன்னொரு ராஜகுமாரனை தனியாக வச்சு அவனை அப்புறம் அடுத்த மறுபடியும் அரியணைக்கு கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க நம்மை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அவருடைய எல்லைகளை மீறி உலக ஞானத்திற்குள்ளே ஸ்தோத்திரம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஞானத்துக்குள்ளே போயிருப்போம் என்றால் இன்று கர்த்தருக்குள்ளே மனம் திரும்புவோம். ஆண்டவர் இப்பொழுதே அந்த அனுக்கிரகத்தை மறுபடியும் உங்கள் எல்லைகளிலே கட்டளையிட அவர் விரும்புகிறார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள், கெஞ்சியுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் போராடி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை நெருக்குகிற போராட்டங்கள் விலகட்டும். ஸ்தோத்திரம். தாவீதை போல நாள் முழுவதும் உம்முடைய ரட்சிப்பின் தேவனே, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை எனக்கு தெரியப்படுத்தும். சங்கீதம் 25:5 ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இப்பொழுது நீங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களிலும் அவர் அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வெற்றி பெறச் செய்வார், ஜெயம் கொள்ள செய்வார், உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை கொடுப்பார். இதே சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர் என்று சொல்லி. ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அந்த அனுக்கிரகத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெருக பண்ணுவார், கிருபையை பெருக பண்ணுவார். தேவ தயவு உங்களை குணமாக்கும். ஸ்தோத்திரம். சில நாள்பட்ட வியாதிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே மறைய போகிறது, நோய்கள் நீங்க போகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஒரு மீட்பு இறங்கட்டும். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், சவால்களில் முறியடிக்கப்படட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கென்னும் கர்த்தர் வைத்திருக்கிற கனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மனிதனை நீர் சிருஷ்டித்த பொழுது அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று எந்தெந்த பகுதிகளிலே அதை இழந்து அதை ஸ்தோத்திரம் அதை விற்று போட்டுவிட்டு அவர்கள் ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அதை மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பீராக, அற்புதமாக கொடுப்பீராக, அதிசயங்களை கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார், உதவி செய்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகிமையான எதிர்காலத்தை இன்று முதல் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தொற்றிருக்கிறார். உங்கள் சரீரங்களை பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதிருங்கள். தொடர்ந்து கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். அவருடைய அனுக்கிரகம் உங்கள் மீது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.